டெய்லி மார்னிங் வாக்கிங் வர ஏரியா. இது ஒரு பள்ளிக்கூடம். உண்மையிலே பள்ளிக்கூடம்னு சொல்கிறதுக்கே ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அது வந்து பள்ளிக்கூடம் மாட்டே தெரியாது, ஒரு பார்க் மாதிரி இருக்கும். பின்னாடி பாருங்கள் மரங்களை. இன்றைக்கி இருக்க எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி மரங்கள்லாம் பார்க்க முடியாது. பாருங்க பள்ளிக்கூடம் இவ்வளோ பெரிய கிரவுண்டு. இங்கே படிக்கிற பசங்க எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்ச பசங்களாக இருக்கணும். இந்த பள்ளிக்கூடத்தில் கேட்டு வந்து மேக்ஸிமம் மார்னிங் ஏர்லியாகவே ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ இருக்க எல்லா பசங்களும் இங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ண, வாக்கிங் போக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இடமும் நல்லா சுத்தமாக பக்காவாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம படிக்கிற காலத்தில் இந்த மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்கல. ஆனால் இப்போ இந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. இன்னும் இதோட முடியலை, கிரவுண்டு லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. இவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருக்க பள்ளிக்கூடம். வீட்டிலேருந்து வரும்போது சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தோம். சைக்கிள் அங்கே நிற்கிது பார்த்தீங்களா, சைக்கிள் அங்கே போட்டு அதான் வாக்கிங் போகிறது. வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு போக எப்படி ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிரும். ஆனால் உண்மையிலே பள்ளிக்கூடம் ரொம்ப அருமையான பள்ளிக்கூடமாக இருக்குது. பாருங்க பசங்க வாக்கிங் போகிறது, வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் இங்கே தான். இந்த கிரவுண்டு அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த கிரவுண்ட் போகும். இந்த மாதிரி பள்ளிக்கூடம்லாம் இங்கே இருக்குது. இவ்வளோ டெவலப் பண்ணாங்கன்னா நம்மளை வந்து இன்னும் டெவலப் ஆகலை, அது இதுன்னு சொல்லி நம்மளை வேறு பக்கம் திருப்புறதுக்கு பார்க்குறாங்க. என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா தெரியும், பசங்கள்லாம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. கேட் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கு பாருங்க. இருக்கிற எல்லா மரமும் இங்கே இருக்குது. நவாப்பழ மரம், கிளிக்குத்தி பழம் எல்லாமே இருக்குது. இவ்வளோ நேரத்துக்கு இப்போ தான் ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கேன். அவ்வளோ பெரிய கிரவுண்டு அது. உண்மையிலேயே இந்த பள்ளிக்கூடம் வந்து ரொம்ப பிடிச்ச பள்ளிக்கூடம் எனக்கு. நான் இத்தனை பள்ளிக்கூடம் பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பள்ளிக்கூடத்தை. உங்கள் ஊரில் இந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருந்துச்சுன்னா வீடியோ எடுத்து போடுங்க. அதுவும் நம்ம படிக்கிற காலத்தில் நவாப்பழம்லாம் வந்து காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு இருப்போம். இங்கே பாருங்க, நவாப்பழ மரம் கீழே கிடக்கிறதுக்கு தான் நவாப்பழம். இது ஒரு ப்ரைவேட் காலேஜில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது உங்களுக்கு. அந்த அளவுக்கு இந்த பள்ளிக்கூடம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குற ஒரு இடமா இருக்குது. சுற்றி அவ்வளவு மரங்கள் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் இல்லை, இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதை தெரியும். இந்த லாஸ்ட்டில் இருக்க பாதை வழியாக போனீங்கன்னா பின்னாடி பெரிய காடு மாதிரி அவ்வளோ மரங்கள் இருக்குது. பிள்ளைய படிக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவான இடம். ஆனால் உண்மையிலே மெயின் ரோட்டில் இருந்தாலுமே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளி சவுண்டு, குருவி சவுண்டு, பறவைகள்லாம் அவ்வளோ பறவைகள் இருக்குது. எவ்வளோ அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் பக்கத்தில் மெயின் ரோடு, ஆனால் அந்த சவுண்டே உள்ளே கேட்கல. அந்தளவுக்கு மரங்களுடைய அடர்த்தி வந்து நிறையா இருக்குது. பின்னாடி இருக்க பக்கத்துக்கும் போய் பார்த்துருவோம் எப்படி இருக்குதுன்னு.
அதுக்கு பாருங்க நான் சொன்ன இடம். இதோட பேக் சைடு பில்டிங்ஸு, ஏதோ பழைய படங்களில் வர கிராமத்தில் இருக்க வீடு மாதிரியே தெரியுதா? இப்போ இதெல்லாம் மராமத்து பார்த்துட்டு இருக்காங்க போல். இந்த லாஸ்ட்டில் இருக்க பில்டிங் இப்போ மராமத்து பார்த்து ரெடியாக இருக்குது. இதுவே இந்த பள்ளிக்கூடமே ஒரு கிராமமாட்டம் இருக்குது, அவ்வளோ பெருசாக இருக்குது. என்ன சவுண்ட் கேட்குங்க. இந்த சவுண்டெல்லாம் கேட்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. நம்மளுக்காண்டி சவுண்ட் கொடுக்குற மாதிரியே இருக்குது. இந்த உட்காந்துருக்கு பாருங்க மேலே. நீங்களும் அந்த மாதிரி இடத்துக்கு போயிருக்கீங்களா? எங்கேயாவது பார்க்கு இந்த மாதிரி போய் சுற்றினா தான் நம்மளுக்கு அந்த மாதிரி இடம் தான் கிடைக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், வித்தியாச வித்தியாசமாக சவுண்ட் கொடுக்குறதுக்கு. சவுண்ட்லாம் கேட்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம குடியிருந்தோம்னாலோ இல்லை நம்மளுக்கு இருப்பிடமாக இருந்தோம்னாலோ மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும், எப்பயுமே ஹாப்பியாக இருக்கலாம். அதுக்கு தான் வாய்ப்பு இல்லையே. மார்னிங் ஒரு டைம் இங்கே வர்றது, ஈவினிங் வர்றதுக்கு டைம் கிடைக்காது. ஆனால் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகிடும். உங்கள் ஊரில் இந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருந்து இந்த மாதிரியான நேச்சர்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா?